வர நாளா போச்சு. அப்புறம் விருந்தாளிகை பத்தி பேசிய பிரயோஜனம் இல்லை. என்னுடைய அண்ணன் என்ன பார்க்க வரணும்னா நான் வரலான்னு இருக்கேன், பார்த்து ஒரு வருஷம் ஆச்சே, வரட்டுமா அப்படின்னு கேட்டு இருக்கிற நிலைமை. எத்தனை பேர் வருவீள், சாப்பிட வருவீளா மாட்டீளா, கால உணவா ராத்திரி உணவா, இது நான் திரும்ப கேட்பேன். அவர் 3 பேர்னுவர். நீங்க 3 பேர்னா பெரிய பிள்ளை சின்ன பொண்ணு சேர்த்தா 3.5 பேரா 3 பேரா அப்படின்னு அடுத்து நான் கேட்கணும். என்ன சரியாத்தான் பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு மீந்துதுன்னா கூட வாங்கிக்கிறது கூட ஆள் இல்லா சமப்படுறோம் இல்லையோ. அதனால விருந்தை இவ்வளவு தூரம் குறைச்சுனுட்டோம். அது இல்லாமல் அதிதிகளை சத்கரிக்க வேண்டும். பஞ்சத்வானுகமிஷந்தி எத்திர எத்திர கமிஷசி, நீ எங்கெங்க போறியோ இந்த 5 பேரும் நிழலை போல தொடர்வர்கள்ங்கிறார். நம்ம சுத்துமுத்தும் பார்த்துக்க வேண்டியதுதான். யார் 5 பேர் நம்ம கூடவே வருவர்கள்னா நிச்சயமா வருவர்கள். மித்ராணி, அமித்ரா, மத்தியஸ்தா, உபஜீவிய, உபஜீவினா. நண்பர்கள் எங்கேயா இருந்தாலும் தொடர்ந்து வந்துருவா. பகைவர்கள் எங்கேயா இருந்தாலும் தொடர்ந்து வந்துருவா. உதாசீனமா ரெண்டுமே இல்லாம பொது மனுஷன் இருக்கானோ இல்லையோ அவனும் தொடர்ந்து வந்துருவன். உபஜீவிய, என்னை வாழ்விக்க போறவர்களும் தொடர்ந்து வந்துருவா. என்னால வாழ போறவர்களும் தொடர்ந்து வந்துருவா. இந்த 5 பேர் உன்னை விட்டு பிரியவே மாட்டார்கள் திருத்தராஷ்டிரா. இதை புரிந்துகொள். ஒன்னால வாழ போறவர்கள் பாண்டவர்கள், ஆனா தொடர்ந்து வரக்கூடாதுன்னு நீ தடுக்கிற. இப்போ நீ வாழ வேண்டியது நல்லோர்களுடைய உபதேசத்தாலே, அது தொடர்ந்து வரக்கூடாதுன்னு தடுக்க பாக்குறேன். உனக்கு மித்திரர்களே வந்தா போறன்னு நினைக்கிறேன். நீ பண்ண போற காரியத்தினால அமித்திரர்கள் எத்தனை பேர் பகைவர்கள் தொடர்ந்து வரப்போறாங்கிறது உனக்கு தெரியல. நீ எங்கு நடந்தாலும் இவ்வைவர் உன்னை விட்டு பிரியவே மாட்டார்கள். நாம எங்க இருந்தாலும் எல்லாருக்கும் நல்லவாளா இருக்கவே முடியாது, அது மட்டும் நிச்சயம். நாம ஒருத்தனுக்கு நல்லதா இருக்கணும்னா 4 பேருக்கு தீயவர்களா ஆகத்தான் போறோம். இவர் இப்படி இருக்காருனாலே அது 10 பேர் பிடிக்கலாம், அது 10 பேர் பிடிக்காத போலாம். நித்தியம் செய்தித்தாளை பிரிங்கோ, ஒன்னொன்னு நடந்ததை பத்தியும் ஆசிரியருக்கு கடிதம் வருது இல்லையோ, அந்த பகுதியை முக்கியமா படிச்சு பாருங்க. 2 கடிதம் அந்த விஷயத்தை ஆதரித்திருந்தா கண்டிப்பா 2 கடிதம் அந்த விஷயம் தப்புன்னு இருக்கும். இது எந்த பத்திரிகை வேணா நீங்க பிரிச்சு பாருங்க. 2 பேர் இதை சரின்னு எழுதியிருப்பா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு படிக்கச்சு. அது சரிங்கிறதுக்கு எத்தனை வாதம் உண்டோ அத்தனையும் 2 பேர் எழுதியிருப்பார். அது தப்புங்கிறதுக்கு எத்தனை வாதம் உண்டோ இன்னும் 2 பேர் எழுதியிருப்பார். இப்படி கூட லோகம் பிரிஞ்சிருக்குமான்னு நமக்கு தோணும். எந்த ஒரு செயலா இருந்தாலும் 2 வாதம் இருக்கத்தான் போறது. எல்லாருக்கும் நாம நல்லவர்களா இருந்துட முடியாது. நண்பர்களும் கூட வருவார்கள், பகைவர்களும் கூட வருவார்கள், ரெண்டுமில்லாதவர்களும் வருவார்கள். என்னை ரட்சிக்க போறவர்களும் வருவார்கள், என்னால ரட்சிக்கப்பட வேண்டியவர்களும் வருவார்கள். யார் வந்தாலும் வராட்டாலும் என்னை ரட்சிக்க வேண்டிய பகவான் கூட வந்தே தீர்வர் இல்லையோ. அவர் உள்ளே இருக்காரே. வேடிக்கையா நம்மாழ்வாரை பற்றிய ஒரு கதை. ஆழ்வார் திருநகரியில திருவவதாரம் பண்ணினவர். திருப்புலி ஆழ்வார் அடியில் இருந்தார். திருவாய்மொழிங்கிற ஆச்சரியமான பிரபந்தம் பாடியிருக்கார். பெருமானிடத்துல பக்தி வளர்ந்துருத்து, அதீதமான காதல். இப்பவே சேவிச்சாகணும், தரிசனம் கொடுன்னு கேட்டார். ஆனா அவன் வர்றதா இல்லை. அதனால மனசு ரொம்ப வெதும்பி போச்சு. இந்த பெருமாள் சேவை சாதிக்க மாட்டேங்கிறார். இவரை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் ஞாபகப்படுத்தி நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவர் பேரே இல்லாத தேசத்துக்கு நாம போயிடுவோம் அப்படின்னு நம்மாழ்வார் முடிவு பண்ணிட்டார். அந்த முடிவுக்கு அவர் வந்திருக்க கூடாது, ஆனா அந்த முடிவுக்கு வந்துட்டார். ஆழ்வார்த்தில இருந்தா எப்ப பார்த்தாலும் அவர் ஞாபகமா இருக்கு. ஹிரண்யகசிபுவனுடைய தேசத்துக்கு போடுவோம். அங்க நிச்சயமா இவர் பேர் கிடையாது இல்லையோ. அங்க ஓம் ஹிரண்யாய நமஹா தான் உண்டு, ஓம் நாராயணாய நமஹாவே கிடையாது. ஆழ்வார் அங்கேருந்து கிளம்பினார். முதல்ல நெத்தி திருமண் காப்பா அழிச்சுட்டார். என்ன அது இருந்ததுன்னா அவர் திருவடி ஞாபகம் வந்துட்டே இருக்கும் இல்லையோ. வேண்டாம்னா அதையும் அழிச்சிருவோம். அழிச்சுட்டா வெக்கமா போச்சு. முக்காடு போட்டு மூடினுட்டார். இப்போ நாங்கள் இட்டு இருக்கோம்னா நெத்தியில் இது இருக்கிறச்சே தைரியமா யார வேணா பார்ப்போம். ஆனா எப்பவான முகம் அலம்பிண்டு அடுத்து நெத்தி கட்டுக்கிறதுக்குள்ள அறான கதவை அடிச்சான்னு வைங்கோ, கதவை திறக்க போறதுக்கே ரொம்ப வெக்கமா இருக்கும். என்னது நாம இருக்க வேண்டிய கோலத்துல நாம இல்லை, யாரோ ஒருத்தர் பார்த்துன்னு போயிட்டு சுவாமி நெத்திக்கு இல்லாமல் இருந்தார்னு ஒருத்தர் பேர் பேசுவார். இது பயந்துண்டே கதவை திறக்காமலே இருந்துருவோம். ஆழ்வாருக்கு இப்ப பயம். முக்காடு போட்டுனுட்டார். போட்டு ஹிரண்யகசிபு ஊருக்கு போய் ஒரு பெரிய குட்டிச்சவருக்கு பக்கத்துல முக்காடு கொண்டு உட்காந்துட்டார். இன்னுமே பெருமாள் ஞாபகம் நமக்கு வராது. அதனால கவலையே இல்லை, நம்மளை தொடர்ந்து வரமாட்டான்னு உட்காண்டா அவர் ஒரு வழிபோக்கன். அவன் தலையில ஒரு பாரத்தை சுமந்துட்டு போறான். அவன் இறக்கி வைக்கணும்னு இடம் தேடினான். இந்த குட்டிச்சவர் தான் அவன் கண்ணில் பட்டது. இவர் அது பக்கத்தில் உட்காந்துருக்காரு இல்லையோ. தலையில இருக்கிற பாரத்தை குட்டிச்சவர் பேர்ல இறங்கினான். அது சுமதாங்கிக்கல். இறக்கி வச்சா தலையில இருக்கிற பாரம் இறங்கினா வாயிலே தான் ஒரு வார்த்தை வராதா? செல்வநாரணன் அப்படின்னு சத்தம் போட்டு ஒரு வார்த்தை சொன்னான். ஆழ்வார் பார்த்தார், இது என் ஊரே தேவலே. கடைசியில நான் ஹிரண்யகசிபு ஊருக்கு வந்தாலும் ஒருத்தன் செல்வநாரணன்கிறான் இல்லையோ. செல்வநாரணன் என்ன சொற்கட்டலும் மல்குங்கண்பனி நாடுவன் மாயமே என்ன ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார். அந்த சொல்லை எங்கு போனாலும் தொடர்ற சொல்லி. ஆழ்வார் பக்தரா இருந்துட்டா அவர் ஹிரண்யகசிபு ஊருக்கு போனாலும் நாரணன் தொடர்வர்.
அதே நாம பக்தி இல்லாதவனா இருந்துட்டா எங்க போனாலும் ஹிரண்யகசிபு தான் தொடர்ந்து வருவான். அதனால இது ரெண்டையும் ஞாபகத்துல கொள்ளணும். நண்பனாகட்டும் பகைவனாகட்டும் உதாசீனாகட்டும் இவர்கள் பின்தொடர்ந்து வருவர்கள் என்ன அஞ்சையும் தெரிவித்தார். பாக மித்ராணி அமித்ராக மத்தியஸ்தாக உபஜீவிய உபஜீவனஹா, நம்மால வாழறவர்கள் நம்ம வாழ்விக்கும் அவர்கள், இவர்கள் ஐவரும் வருவர்கள். அடுத்து சொல்லுகிறான் 5 இந்திரியங்கள் இருக்கே, 5ல் 1 விட்டு ஆனாலும் போச்சு. இது ஒரு தோல் பை பார்த்திருக்கேன், துருத்தியை வச்சுன்னு வேலை செய்யறவா பார்த்துருப்போம் இல்லையோ, அவளுக்கு பக்கத்தில் ஒரு தோல் பை இருக்கும், அதில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணீர் தோல் பையில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்துருத்துன்னா ஒரு ஓட்டை தானே விழுந்ததுன்னு முடியாது, அந்த தண்ணி மொத்தம் அந்த ஓட்டை வழியாக வெளியில் போடும். அதே போல் நம்ம 5 இந்திரியங்களே ஒரே ஒரு புலனில் சின்ன ஓட்டை விழுந்ததுன்னா கூட அது வழியாக 5மே தரிகட்டு அலையறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஒரு புலன் தானே போச்சு, கண்ணு மேய போச்சு, காது மூக்கு இதெல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல ஓட்ட விழுந்ததுன்னா 5மே அதன் வழியாக வெளியே போகும். அதனால 5ஐயும் சேர்த்து காப்பாற்றிக் கொள்ள பழகிக்கொள். அதை சொல்லுகிறார். பஞ்சேந்திரியஸ்ய மர்த்தியச்சித்ரம் சேத் சேது ஏகம் இந்திரியம் ததோஸ்ய ஸ்ரவதி பிரக்ஞா திருதேகே பாத்ரா திவோதிகம். ஒரு இவோதகம் பாத்திரத்துல சிறு ஓட்ட. மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமா கரோகரா, கச்சிம்பேஷன்மான் கரோகரா.